கண்கள் திறந்திருந்தால் அதுவும் வித்தியாசமாக நடந்துவிடும் என்று அந்த நீதி வழங்குகிற நீதியரசர்கள் கூட ஒரு சமுதாயத்துக்காகத்தான் இதுவரைக்கும் நீதி அளித்திருக்கிறார்கள். அது கீழ்வெண்மணியாக இருந்தாலும் சரி, இப்போது நடந்திருக்கிற ஆகாஷ் வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. கீழ்வெண்மணியிலே அப்படிதான் நமது சமுதாயத்தை சேர்ந்த 44 பேரை அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு ஒரு அறையில் வைத்து தீயக்கொளுத்திய போது அப்போது இருந்த நீதி கட்சி அவர்களுக்கு ஒரு வசதியான மனிதனுக்கு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை விடுதலை செய்தார்கள். ஆனாலும் நமக்கென்று ஒரு நீதியரசர் இருந்தார். அவர்தான் நம்முடைய ஐயா அமல்ராஜ் அவர்கள். அவர்களைப் போல் நம்முடைய இளைஞர்கள் உருவாக்க வேண்டும். ஆனால் அந்த நிலை உருவாகுமா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் மதுவிற்கு அடிமையாக இந்த இளைஞர்களை மாற்றி வைத்திருக்கிறது இந்த கேவலமான அரசாங்கம். எங்கே பார்த்தால் மூலமுறைக்கெல்லாம் மதுபானங்களை ஆலைகளை திறந்து குடிக்க வைத்து அவர்களை மருந்தளிக்க வைப்பதற்கு நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய சமுதாயத்தை இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலாக அடித்தும் வெட்டியும் கொலை செய்யப்படுகிறார்கள். இதற்கு ஒரு சுமூக தீர்வு என்னவென்றால் இளைஞர்கள் மத்தியில் மது பழக்கம் இருக்கக்கூடாது, ஒற்றுமை வேண்டும். சமுதாயத்தினுடைய இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு நடந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயம் பாதுகாக்கப்படப்படும். இல்லை என்றால் இன்னும் இது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். இந்த நீதித்துறை அருமை ராம்குமார் அவருடைய வழக்கில் கூட கடைசியாக முடித்து வைக்கப்பட்டது அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று. எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தும் அந்த இடத்துல அவன் வாயாலே கடித்து தற்கொலை செய்வதற்கு எதிரில்லை, தானாக அறுத்து தற்கொலை செய்வதற்கும் எல்லா காவல்துறை செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் அதை ஒரு ஜோடனை செய்வதற்கென்றே காவல்துறையினருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை அவங்க வந்துட்டு நீதித்துறையும் அவர்களுக்கு பக்கமாக போய் அது தேவேந்திர வேளாளர்கள் சமுதாயம் மக்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வருகிறது. ராம்குமாரில் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதே போல நம்முடைய சகோதரர் முத்துமோனோ அவர்களுடைய 72 நாள் போராட்டத்தில் கூட அதுவும் நல்லபடியாக முடிந்தது. அதுவும் நம்மளுக்கு எதிராகவே செயல்படுகிறது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அதே போல் பாளையங்கோட்டையில் வந்துட்டு கீழ்நத்தம் பகுதியில் நம்மளுடைய ராஜாமணி என்ற ஒரு நபரை படித்த பட்டதாரியான இளைஞரை ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஜாதி வெறியோடு அவரை வெட்டி படிப்பித்தது. ஆனால் அவர்கள் அந்த குடும்பம் பிரிந்து கழித்ததை கண்டு அவர் தம்பி எல்லாருக்குமே வரக்கூடிய அது ஒரு வேதனை தான். அந்த சூழ்நிலையிலும் அந்த படுகொலை செய்த அந்த கொலைகார ரவுடிகளை சட்டத்தின் முன்பாக அது அவங்க லாயர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க வெளியிட்டுட்டாங்க. அதை தன் கண்முன்னே நடப்பதை பார்த்த அந்த தம்பி கோர்ட்டு முன்னாடி கொலை செய்தான். இது யாருமே செய்யக்கூடியது தான். வாய்ப்பு எங்கே கிடைக்குதோ அதை செய்யக்கூடியது அவங்களுடைய வெறித்தனம். ஏன்னா தன்னுடைய சகோதரனை ஒன்றும் தெரியாதவரை வெட்டி கொண்டிருக்க அந்த ஆக்கத்தில் செய்தது. உடனே அதற்கு நீதித்துறையெல்லாம் வந்து இறங்கி ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. கோர்ட்டு முன்னாடியே எல்லா செய்திகளும் ஊடகங்கள் அப்போ எவ்வளோ தூரம் ஜாதி வெறியோடு செயல்படுகிறது என்பதற்கு அதுவே ஒரு எடுத்துக்காட்டு. 57 நாட்களாக தம்பி ஆகாஷை படுகொலை செய்த ரவுடிகளான 16 போலீஸ் துறையை சேர்ந்த காவலர்களை கைது செய்ய கோரி நடு வீதியிலே இருந்து நாம் போராடுகிறோம். இது அந்த நீதித்துறைக்கு தெரியவில்லை. நீங்கள் வந்து நீதிமன்றம் சொல்லியும் நீங்கள் வந்துட்டு போகாமல் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு இது பிணத்தை வைத்து அரசியல் செய்கிறீர்கள் என்று அந்த நீதிமன்றம் கேட்கிற அந்த நீதியரசர்களை நான் பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே இந்த மக்கள் எவ்வளவு மனவேதனையில் இருக்கிறார்கள், ஏன் இப்படி நடு ரோட்டில் வந்து மறியல் போராட்டங்கள் செய்கிறார்கள் என்று கூட உங்களுடைய துடுதூர்களை விட்டு கூட ஒரு நல்லபடியான ஒரு வழக்கை தொடர்ந்து அவர்களை கைது செய்வதற்கு உங்களால் கையால் ஆகாத திறமையை காட்டுகிறது. நீதித்துறை எல்லோருக்கும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் படித்த படிப்பு உண்மையிலேயே ஒரு சமம் அல்லது நீங்கள் ஒரு சத்திய பிரமாணம் செய்து ஒரு பதவியில் இருக்கும்போது ஒரு சமூகத்திற்கு மட்டும் எதிராக இப்படி செயல்படுவீர்களானால் நாளை உங்களுடைய குழந்தைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது காவல்துறையாக தான் இந்த சமுதாயத்துக்கு எதிராக நடக்கிற ஒவ்வொரு குற்றங்களை செய்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் இதே போல் ஒரு காலம் வரும். அந்த காலத்துக்காக நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காகத்தான் தேவேந்திர வேளாளர்களை ஒன்று சேருங்கள் என்று கேட்கிறோம். நல்லதொரு நேரம் கிடைத்தது இந்த 2026 தேர்தல். நம்முடைய மக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த வாக்குகளை செலுத்தி நம்மளுக்கான அரசியலிலும்
எல்லாவற்றிலும் பங்கு வேண்டும் என்று தலைவர் அவர் ஒரு குரல் கொடுத்தார். ஆனால் நம்முடைய மக்கள் இவ்வளவு கொடுமை நடந்தும் இன்னும் இந்த திராவிட கட்சிகளுக்கு அடிமையாக இருப்பதை நினைக்கும் போது மிக மிக வேதனையாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது. இவ்வளவு கொடூரமாக இந்த இளைஞர்களை படுகொலை செய்கிறார்கள். அப்படியும் இந்த தேவேந்திர வேளாளர் சொந்தங்களுக்கு உண்மையிலேயே ஒரு உணர்வு என்பதே இல்லாமல் போனது மிகவும் வெட்கமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய நாம் ஆட்சியில் அதிகாரத்தில் வரும்போதுதான் சட்டசபையிலே நம்மளுடைய குரல் ஒலிக்கும், நம்மளுக்கு உண்டான ஒரு நீதி கிடைக்கும் என்பதை மறந்து மற்றவர்களை நம்பி நம்பி வாக்களித்து இந்த இளைஞர்களை இந்த மாதிரியான ஒரு படுகொலைக்கு தள்ளப்படுகிறது. நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களும் ஒரு காரணம் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல அமைப்புகள் நிறைய இடத்துல பார்த்தாச்சு, நிறைய அமைப்புகள் இந்த பாடியை வாங்கி கொடுப்பதாக இருப்பார்கள். அது உண்மையிலே அது நானும் நிறைய இடங்களிலே கண்கூடாக பார்த்தேன். உண்மையிலே உங்களுக்கு வேண்டுமானால் எங்க கிழினாலும் பொறுத்துக்கோங்க. சமுதாயத்தை வைத்து நீங்கள் அவருடைய பிழைப்புகளை நடத்த வேண்டும் என்றால் இதை விட உங்களுக்கு அசிங்கம் வேறு ஒன்றும் இல்லை. சமுதாயத்தினுடைய இளைஞர்களை ஒருங்கிணைத்து ஒரு ஆளுமை மிக்கவர்களாக மாற்ற முடியாத அமைப்புகளை நீங்கள் வைத்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய கேள்வி அதுதான். நீங்கள் ஒவ்வொரு அமைப்பும் நம்முடைய மக்களுக்கு நல் விழிப்புணர்வை கொடுங்கள். அதே போல இந்த தம்பியோட இந்த விசாரணைக்காக நம்முடைய மக்களை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய பெரிய போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் அனைவரும் ஒன்று சேரும்படி ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.